ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தர்மையான இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் இந்த வாரத்திலும் உடைய சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் கூடி வரச் செய்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆண்டவர்களோடு கூட இடைபடும் நாங்கள் கற்க வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரமாய் கற்றுக்கொள்ள தேவையான எல்லா கிருபைகளையும் தந்துடலும். ஜாயின் பண்ண வேண்டியவர்கள் ஏற்றவர்களை ஜாயின் பண்ண எல்லா அனுகூலமான சூழ்நிலைகளையும் தந்துடலும். பரிசுத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை வைத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரங்களிலே நாம் ஒரு சில வாரங்கள் நமக்கு பொதுவாக இந்த நாம் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிற கண்ணோட்டத்தை குறித்து நமக்கு இருக்கிற கேள்விகள், பழைய கண்ணோட்டத்திற்கும் இப்பொழுது நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிற இந்த கண்ணோட்டத்திற்கும் உள்ள முக்கியமான வித்தியாசங்கள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். போன வாரத்தில் நான் சொன்னது போல் இந்த நாளில் நம்ம ஆண்டவர் சுத்தமானால் வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பினோம். இந்த நாளிலே நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து படிக்க போகிறோம். ஆனால் அதை வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பெரிய அளவில் அதை ஸ்டடி அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு சில காரியங்களை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்றது பொதுவாக நம்ம பார்க்குற சில கண்ணோட்டத்தில் இருக்கிற சில தவறுகளை முதலாவது நான் சொல்லிட்டு, ஏன்னா இதனுடைய முழுமையாக இதுதான் இதுக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அது முதல் நூற்றாண்டிலே இருந்த 7 சபைகளுக்கு எழுதப்பட்டது. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு அன்றைக்கு இருந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல ஆண்டவர் அவங்களுக்கு அதை கொடுத்தாரு. அதனால் இன்றைக்கு நம்ம அதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது நம்ம அது முழுமையாக இல்லாவிட்டால் அதை முழுமையாக புரிந்து கொள்வது மிகவும் கடினம். வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து அநேக விளக்க உரைகள் இருக்குது, அநேக கமெண்ட்ரிஸ் இருக்குது, அநேகர் அதை குறித்த புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. எதுவுமே 100% சரி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே நான் போன வாரங்களில் சொன்னது மாதிரி நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவம் விட்டுவிட்ட 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, அந்த பிப்ளிக்கல் நரேட்டிவ் படி படிக்கிறது. ஸோ வேதம் ஒரு நரேட்டிவ் ஸ்டைலில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு இல்லாவிட்டால் யூதர்களுடைய வேத வாக்கியங்கள் அவைகள் வசனங்களாக அல்ல, அவைகள் வரி வரியாக அல்ல, அது ஒரு நரேட்டிவாக ஒரு தொடர் கதையாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதை என்ன என்பதை நம்ம பேசிக்காக வச்சுக்கணும். அதை பேக்ரவுண்டில் வச்சுட்டு தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் நான் சொல்லி முடித்தேன். அதை புரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதை ஒன்று நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், முக்கியமானது அது ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். ஸோ இன்றைக்குள்ள வேத பண்டிதர்கள் அதற்காக அநேக முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட அந்த சூழ்நிலையில் உள்ள அந்த ஹிஸ்டாரிக்கல் சூழ்நிலை என்ன என்பது மிக தெளிவாக ஒருவேளை நமக்கு தெரிய வரலாம். அநேக காரியங்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு முன்பதாக நமக்கு அது என்னன்னே தெரியாத காரியங்கள் இன்றைக்கி அது புரிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி நமக்கு மற்ற எல்லா துறைகளிலும் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரி வேதவாகம விஷயத்துலையும் அநேக ரிசர்ச்சர்ஸ், அநேக ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆராய்ச்சிகள் நமக்கு பெரிதும் வேதத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி இருக்கிறது. இதையெல்லாம் கிறிஸ்டியானிட்டி அல்லது கிறிஸ்தவம் அதை நிராகரித்தது ஒரு காரணம். ஸோ பைபிள் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, எனக்கு கொடுத்தது. அதை நான் எனக்கு ஆவியானவர் எனக்கு எல்லாமே சொல்லி தருவார், எனக்கு எந்த எய்டும் எந்த உதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்காலர்லி ஸ்டடி ஆஃப் த பைபிள் நம்ம ரிஜெக்ட் பண்ணது நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. ஸோ அதனால தான் நிறைய காரியங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதில் ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிற இந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் என்பது. ஸோ இதை நீங்கள் பொதுவாகவே எந்த பகுதி எடுத்தாலுமே அதை அந்த பகுதிக்கு உள்ள காலகட்டத்திற்குரிய அந்த சூழ்நிலை, சரித்திரத்திலே, வரலாற்றிலே அது எப்படி அமைஞ்சிருந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ இதை பேசிக்காக வச்சு நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு இது எளிதாக இருக்கும். இது என்ன நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால் நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன், இதை முழுமையாக நம்ம படித்து இதுதான் இதுக்கு விளக்கம், இந்த விளக்கம் தான் கரெக்டு அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக இதை நடத்தலை. ஏற்கனவே ஒரு முறை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்துருக்குறோம். அப்பொழுது நம்ம சொன்னதை விட அநேக காரியங்களை புதிதாக புரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால்
அதனால் அதுக்காக இது வந்து இதுதான் சரி, இதை தவிர வேறு எந்த விளக்கமுமே இது கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த 2 காரியங்களின் அடிப்படையில் ஏற்கனவே நம்ம வேதத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்லி நான் போன வாரத்தில் சொன்னேன். முன்னாடி நம்ம அதை வசனமாக ஆண்டவர் ஏதோ பரலோகத்துலேருந்து நமக்கு ஃபேக்ஸ் மாதிரி கொடுத்தது மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அதை வந்து ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் அந்த நரேட்டிவ் அப்ரோச்சில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். சரி, ஸோ இன்றைக்கி முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே தலைப்பில் கொடுத்துருந்தது மாதிரி பொதுவாக இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத நான் நமக்கு தெரியும். பொதுவாக ஒரு சாதாரணமான ஒரு வேத போதகர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுக்கும் பொழுது எடுத்த உடனே இதை வந்து எண்டு டைம் ஈவெண்ட்ஸ், இறுதி காலத்திலே நடக்க போகிற சம்பவங்களுடைய ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. இதுதான் முதலாவது நம்மை தவறாக நடத்துகிற ஒரு காரியம். முதலாவது அதை குறித்து தான் நம்ம சிந்திக்க போகிறோம் இன்றைக்கி. இஸ் த புக் ஆஃப் ரெவலேஷன் a prophecy of the sequence of events that are going to happen in the end times? அதுக்கு தான் அது கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்றத தான் பொதுவாக அப்படி தான் நினைக்கிறோம். பொதுவாக அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை போதிக்கிறவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் வந்து சரித்திரத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து படிக்கிறத குறித்து என்னென்ன வியூஸ் இருக்குது அப்படின்றத குறித்து நம்முடைய யூடியூப்லேயே நம்ம ஸ்வீட்லின் வந்து ஒரு சில காரியங்களை அதில் வந்து போட்டிருக்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. முடிஞ்சால் அதை கூட நீங்கள் திரும்ப கேளுங்க. ஏன் அப்படின்னா அதில் கூட ஓரளவுக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறோம். உங்களை வந்து ஒரு சில இன்றைக்கி இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஒரு சில பகுதிகளை குறித்த கண்ணோட்டத்தை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம். மிருகோனா என்னது, அது வேசி என்னது, பாபிலோன் சொல்லப்பட்டிருக்க வேசி என்னது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அதில் நீங்கள் நம்ம சகோதரர் ஸ்வீட்லின் வந்து சொல்லியிருக்கிறத நீங்கள் கேட்க முடியும். முடிஞ்சால் நேரம் கிடச்சினா அதை கூட நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு அது உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பைபிள் ஸ்டடி நான் வசனமாக அப்படி கொண்டு போகிறத விட கொஞ்சம் அதை பற்றின ஒரு தவறான கண்ணோட்டத்தை நம்மை விட்டு எடுத்து போடணும் அப்படின்றது தான் நான் விரும்புகிறேன். தவறான கண்ணோட்டம் அல்லது தவறான புரிந்து கொள்ளுதலை நம்மளை விட்டு எடுத்து போடுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கிறேன். இப்போது ஏன் இதை வந்து நான் வந்து முதலாவது நான் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த கடைசி காலத்துக்கான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இதை எழுதின யோவான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஆதர் யார் அப்படின்றதுலையும் கூட நமக்கு எல்லாரும் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால், பத்மு தீவிலே யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் சிறைசேதம் நாடு கடத்தப்படுறதுக்காக அவன் வந்து நாடு கடத்தப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையில் அவன் எழுதுகிறதாக சொல்கிறான். ஆனால் இன்னொரு வியூவும் இருக்குது, இன்னொரு கருத்தும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஞான திருஷ்டிக்காரனாகி யோவான், ஜான் த சீயர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் ஆதி சபையில், முதல் நூற்றாண்டு சபையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபராக அவர் இருந்தார். ஸோ அவர் இதை எழுதியிருந்தார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதில். ஆனால் அதே மாதிரி எழுதப்பட்ட காலத்துலேயும் 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. சிலர் வந்து யோவான் கடைசியில் அவருடைய வயதான காலத்தில் AD 90 எழுதினாருன்னு ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து AD 70 எழுதப்பட்டது அப்படின்றத கருத்தும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆர்கியூ பண்ணி இதுதான் சரி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக இந்த பைபிள் ஸ்டடி கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்ம ஏற்கனவே புரிந்து கொண்டிருக்கிற இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே பார்த்தா அதை எப்படி கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்ம சிந்திக்க போகிறோம். ஒரு யூத கண்ணோட்டத்திலே அதை பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இதை வந்து அதை யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருந்தாலும் சரி, அல்லது ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான திருஷ்டிக்காரனாகி யோவான் எழுதியிருந்தாலும் சரி, அவர் எழுதும் பொழுது அவங்க சொல்கிற முதல் இன்ட்ரொடக்ஷன்லே அவங்களுடைய இன்டென்ட்டை வந்து சொல்கிறாங்க. அவங்க இன்டென்ட் எதுக்காக எழுதுகிறாங்க அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 1 அதிகாரம் 1 வசனம். அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை 1 வசனத்தில் தமிழ் பைபிளில் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர் காண்பிக்கும் பொருட்டு அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆனால் இங்கிலீஷில் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்.
த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அப்படி தான் ஆரம்பிக்குது. அதாவது க்ரீக்கில் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா அப்போகாலிப்ஸ், அப்போகாலிப்டிக்கா, அதாவது மறைந்திருக்கிறதை வெளிப்படுத்துகிறது. இது வந்து ஒரு அப்போகாலிப்டிக் புக்கு தான். அப்போகாலிப்டிக் புக் அப்படின்னு சொன்னால் மறைந்திருக்கிற, மூடப்பட்டிருக்கிற ஒன்றை வெளிப்படுத்துவது. ஆனால் அவர் எழுதும்போது அதை எதா சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்த, அல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, எப்படினாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அந்த க்ரீக் வேர்டிங் வந்து சிலர் வந்து அது இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்தல்னு சொல்கிறாங்க, சிலர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்தல் அப்படின்றது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்கிறாங்க, கிரேக்க அந்த யூசேஜ் ஃபார்மை வச்சு. அப்படி பார்த்தாலும் சரி, அது இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த வெளிப்படுத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் சரி, இது வந்து எழுதப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, வாட் மஸ்ட் சூன் டேக் பிளேஸ், அது ஒரு பக்கம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது. இன்னொன்று வந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்தல், அதை வந்து யோவானுக்கு ஆண்டவர் வந்து கொடுக்கிறதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு உள்ள பகுதியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 3ஆம் வசனத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. பிகாஸ் த டைம் இஸ் நியர். த ஃபஸ்ட்டு ப்ரொலாக் இல்லாட்டானுடைய முன்னுரை நம்ம பார்க்கும் பொழுது ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். இங்கே எங்கேயுமே என்ன சொல்லப்படலை அப்படின்னு சொன்னால், இதை வந்து இறுதி காலத்துக்கான அல்லது 2000 வருஷம் கழித்து நடக்க போகிறதுக்கான சம்பவங்களை குறித்த ஒரு வெளிப்படுத்தல் அப்படின்ற ஒரு ஹிண்டை வந்து நம்ம அங்கே பார்க்க முடியாது. நம்ம இன்றைக்கி நினைக்கிற அல்லது இன்றைக்கி நம்ம புரிந்து வைத்திருக்கிறபடி அப்படி அங்கே சொல்லப்படவில்லை. முதலாவது. ரெண்டாவது, த டைம் இஸ் நியர், காலம் சமீபமாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிற இந்த பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது அகெயின் அது யூதர்களுடைய ஜூயிஷ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ஜூயிஷ் வே ஆஃப் இதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலம் சமீபமாக இருக்கிறது, த டைம் இஸ் நியர் அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதிலிருந்தே அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நற்செய்தியை அவர் சொல்லும் பொழுதே, சுவிசேஷத்தை சொல்லும் போதே காலம் சமீபமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஸோ த டைம் இஸ் ஃபுல்ஃபில்டு, த டைம் இஸ் நியர். இந்த நியர்ன்ற வேர்டுக்கு அர்த்தம் அது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, காலம் வந்து மிகவும் சமீபம் ஆகிட்டு அப்படின்றது. நம்ம இன்றைக்கி இதெல்லாமே எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஏன் இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கு காரணத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன் நம்ம அப்படி எடுத்துக்கிறோம்? பிகாஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் த டைம் இஸ் நியர்னாலே நம்மளை மைண்டில் தெரிஞ்சோ தெரியாமலோ பதித்து வைக்கப்பட்டிருக்கிற காரியம் உலகம் முடிகிறதுக்கான, நாம் காண்கிற இந்த உலகம், நம்ம இருக்கிற இந்த உலகம் முடிவடைகிறதுக்கான காலம் அப்படின்றது தான் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. ஸோ பரலோக ராஜ்யம் அப்படின்றது வந்து உலகம் அழிஞ்சு பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கான ஒரு காலம் அப்படின்றத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி வச்சுருக்குது. ஆனால் இங்கே அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. ஸோ அதனால் நான் சொன்னேன், இதை நம்ம அந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் இதை நம்ம என்ன செய்ய முடியும், சரியாக புரிந்து கொள்ள முடியும். இப்போது முதலாவது நான் என்ன நான் சொன்ன மாதிரி சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஏன்னா உங்களுக்கு அநேகருக்கு வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றின ஸ்டடீஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. அங்கும் இங்குமாய் ஒரு சில காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பொதுவாக வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்த ஜெனரலான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னால், அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வந்து யோவான் தான் கண்ட தரிசனத்தை அங்கே விளக்குகிறத சொல்லுவாங்க. அடுத்தது 2, 3ஆம் அதிகாரங்களில் அந்த 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதம், அதாவது அது 7 சபைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பு அப்படின்றத சொல்லுவாங்க. இனி 4ஆம் அதிகாரத்திலிருந்து பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறேன். என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 4ஆம் அதிகாரத்திலிருந்து
22ஆம் அதிகாரம் வரைக்கும் அல்லது அட்லீஸ்ட் 19ஆம் அதிகாரம் வரைக்குமாவது நடக்கிற ஈவெண்ட்ஸ் வந்து அங்கே வரிசைப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. நடக்க போகிற ஃபியூச்சரிஸ்டிக் ஈவெண்ட்ஸ் படுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் அந்த 2-3ஆம் அதிகாரங்கள் கூட சிலரால் வாட்ச்மேன் நீ இப்படிப்பட்டவங்களால் கூட என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், அது சபையினுடைய 7 அது கூட ரியலாக சர்ச்சுக்கு எழுதப்பட்டது கிடையாது. அது சபையினுடைய 7 காலங்கள், ஒவ்வொரு காலத்துலேயும் சபை எப்படி இருக்கும்னு சொல்லி யோவான் வந்து தீர்க்க தரிசனமாக எழுதுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் உண்டு. ஸோ எபேசு சபைன்றது முதலாவது இருந்த ஆதி சபை, அடுத்தது சிமிர்னான்றது அதுக்கப்புறம் வந்த சபை, உபத்திரவத்தில் போன சபை, அடுத்து பெர்கமுன்றது அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் போன சபை, அதே மாதிரி அந்த சர்தை சபை வந்து இந்த மிடிவியல் பீரியடில், அதாவது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆளுகை டாமினேஷன் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் உள்ளது, இப்படி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் குறித்து நான் இப்போ ரொம்ப டீப்பாக போகலை. நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 3ஆம் அதிகாரத்தோடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்பென்சேஷனலிசத்தில் சர்ச்சோட காலம் முடிந்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபுல்லி ஃபியூச்சரிஸ்டிக்காக கொண்டு போயிட்டு 3ஆம் அதிகாரத்தோட சபையினுடைய காலம் முடிவடைகிறது, இங்கே சபை ராப்சர் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் அதிகாரத்தில் இருந்து 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள். ஸோ அதனால தான் அந்த 6ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், அந்த 7 முத்திரைகள், 7 தூப கலசங்கள், 7 எக்காயங்கள், அப்புறம் 7 கோப கலசங்கள். ஸோ இதெல்லாத்தையும் வந்து என்னதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், உலகத்தில் அந்த 7 ஆண்டுகள் நடக்க போகிற காரியங்கள், 7 இயர்ஸ் ஆஃப் ட்ரிபுலேஷனில் நடக்க போகிற காரியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது ஏன்னா அது முடிஞ்சு அந்த விஷயங்களெல்லாம் நடந்து முடியும் பொழுது 20ஆம் அதிகாரத்தில் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்குது. அதனால் அந்த 7 வருஷ உபத்திரவ காலம் கடந்த பூமியில் ஆண்டவருடைய கோபம் ஊற்றப்படும். அது ஸோ தே மேக் இட் எவ்ரிதிங் ஃபியூச்சரிஸ்டிக். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 20ஆம் அதிகாரத்தில் 1000 வருஷ அரசாட்சி. ஸோ அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி நடக்குது. அதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்பவும் 2வது முறையாக இந்த பூமிக்கு வந்து இந்த உலகத்தில் அவர் நித்தியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்தில்ன்றதை விட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிட்டு ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் உண்டாகி இருக்கும். அந்த புதிய வானம் புதிய பூமியில் வந்து ஆண்டவர் வந்து இட்டர்னிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சுருக்கமாக பொதுவாக இருக்கிற ஒரு எண்ணம். ஸோ இந்த 7 அப்படின்றது எல்லாத்தையும் என்னவா மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அது அந்த 7 இயர்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதும் அதில் இருக்கிற சில குறிப்புகள். ஆனால் அப்படி தான் இது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, அப்படி தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்பெஷலி டிஸ்பென்சேஷனலிசத்தில், அந்த டிஸ்பென்சேஷனலிசம் பற்றி படித்தவங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் கடவுளுடைய திட்டத்தை 7 காலங்களாக அல்லது 7 யுகங்களாக அவங்க பிரித்து 7வது யுகத்தை அல்லது 6வது யுகமும் 7வது யுகத்துக்கும் இடையில் நடக்கிற சம்பவங்களாக இவைகளை சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்ன இந்த காரியங்களை இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பைபிள் அல்லது வேத புஸ்தகத்தில் வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ ஏன் இந்த மாதிரி ஒன்றை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்றது நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் அந்த உபத்திரவத்திலே போய்கொண்டிருந்த அந்த திருச்சபைக்கு முதல் திருச்சபைக்கு ஆண்டவர் வந்து சில காரியங்களை ஒரு பக்கம் கிரிப்டிக்காக சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க, மறைவாக சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் ஓரளவுக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் அதுக்கும் மேலாக ஆண்டவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 2 தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் எசேக்கியேல், இன்னொன்று வந்து தானியேல். இந்த எசேக்கியேலையும் தானியேலையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கிட்டா இந்த சென்ஸ் அந்த வேர்ட்ஸ், அந்த எசேக்கியேல் அண்டு தானியேல் இந்த 2 புக்ஸையை பற்றின அதில் இருக்கிற அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்தின விசேஷமும் அதே டேர்ம்ஸில் அதே லாங்குவேஜில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அப்போகாலிப்ஸ் அப்படின்றது, அதாவது மறைவில் இருக்கிறவைகளை வெளிப்படுத்துகிற ஒன்று.
எதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாட் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஈவெண்ட்ஸை சீக்வன்ஸ் பண்ணுறதோட நோக்கம் கிடையாது. ஏன் நான் அதை நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராஃபஸியோட இன்டென்ஷன் ஆண்டவர் எப்போவுமே, ஒருவேளை தானியேலுடைய புஸ்தகத்தில் சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாக ஃப்யூச்சரில் இமீடியட் ஃப்யூச்சரில் நடக்க போகிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான், சொல்லப்பட்டிருந்ததுபடி நடந்தேறினதும் உண்மைதான். ஆனால் தீர்க்க தரிசனத்தினுடைய நோக்கம் எப்போவுமே என்ன கிடையாது அப்படின்னா, ஃப்யூச்சரை வருஷை போட்டு காமிக்கிற நோக்கம் கிடையாது. ஆனால் ஃப்யூச்சர் தீர்க்க தரிசனத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ராஃபஸி அப்படின்றதே வந்து காடோட பிளான், தேவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை குறித்து தான். அதனால தான் நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த முதல் அதிகாரம் நம்ம அடுத்த வாரத்துலேருந்து நான் அதை கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிற இது தானியேலுக்கும் இதுக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது, எவ்வளோ தொடர்பு இருக்குன்றதை மாத்திரம் நான் இன்றைக்கி முதலாவது சொல்ல விரும்புகிறேன். 2-3 அதிகாரங்களோட என்ன முடியுது அப்படின்னா, ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற சில காரியங்கள் சொல்கிறாரு. அதை குறித்து நம்ம பல முறை கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் 4 அதிகாரத்திலிருந்து அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சொல்கிறாரு. எஸ்பெஷலி 5 அதிகாரத்தில் அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே 5 அதிகாரத்தில் யோவான் வந்து அவர் என்ன பார்க்குறதா சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு ஸ்க்ரால், நான் தான் போன வாரத்தில் உங்களுக்கு அதை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 1 வசனம், 5 அதிகாரம் 1 வசனம், 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். ஒரு சத்தம் கேட்குது, புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதை யாருமே இல்லைன்னு நான் அழுதேன் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்கிறாரு. அப்போது மூப்பரில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். உடனே அங்கே வந்து ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனம் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை வாங்கினோடனே எல்லாரும் அவங்க வணங்கி அவரை துதிக்கிறாங்க. ஸோ ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அந்த புஸ்தகத்தை வாங்குகிறார். வாங்கி 6 அதிகாரம் 1 வசனத்தில் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். ஸோ இது என்னதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்தோட பர்பஸ், இன்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருவேளை இதெல்லாம் வந்து யோவான் வந்து அப்படியே விஷனில் அப்படியே பார்த்தாரா, அல்லது அன்றைக்கி இருந்த அந்த தீர்க்கதரிசிகளுடைய அந்த லாங்குவேஜில் அவர் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரா அப்படின்றது. ஸோ தட் இஸ் த வே என்னது ப்ராஃபட்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம். ஸோ தானியேல் அவர் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, தானியேலுக்கு ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லி தானியேலின் புஸ்தகம் முடிவடைகிறது. என்ன சொல்லி முடிவடைகிறது? அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். தானியேல் 12 அதிகாரத்தில் 9 வசனத்தில், தானியேல் 12:9 அவன் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறான். ஸோ தானியேலுடைய கேள்வி நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பதில் தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் 2000 வருஷத்துக்கு பிறகு நடக்கிற விஷயங்களை சொல்கிறதுக்காக அல்ல. முதல் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு, யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லது யூத வேத வாக்கியங்களை தெரிந்து வைத்திருந்த கிறிஸ்தவர்களுக்கு இருந்த பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, கடவுள் வாக்கு பண்ணின அந்த காலம், கடவுள் வாக்கு பண்ணின அவருடைய வாக்கு தத்தங்கள், ஆபிரகாமை கொண்டு அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு ஆசீர்வாதத்தினுடைய அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற காலம் எப்பொழுது வரும் அப்படின்றது தான் அவங்களுடைய பெரிய கேள்வி. தானியேலுக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் சொன்னார், இமீடியட்டாக நடக்கிற காரியங்களை சொன்னார். ரொம்ப முக்கியமாக அந்த தானியேலுடைய அதுக்கு முந்தின அதிகாரங்கள்லாம் படித்து பார்த்தோம் அப்படின்னா, பாபிலோனிய ராஜ்யத்துக்கு பிறகு மேதியா பெர்சிய ராஜ்யம், அதை தொடர்ந்து கிரேக்க ராஜ்யம், அதை தொடர்ந்து சாம்ராஜ்யம், இதெல்லாம் வரும் அப்படின்றத ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் தானியேலுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வரும், ஆனால் இன்னும் என்ன நடக்கும் அப்படின்றது தான் அவனுடைய பெரிய கேள்வி. அதனால தான் அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, 12 அதிகாரம் 6 வசனம் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவனுடைய கேள்வியை தான் அங்கே பார்க்குறோம். 4 வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தானியேல் 12 அதிகாரம் 4 வசனம்,
தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை நீ என்ன பண்ணு, முத்திரை போடு, சீல் திஸ் புக். ஸோ த ஜூஸ் வேர் எக்ஸ்பெக்டிங், சீல் த புக்னா அர்த்தம் அவங்களுக்கு புரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ மறைபொருள், அது ஹிடன், அதனுடைய இட் இஸ் என்னது, கேலிப்ஸ், அது மறைஞ்சிருக்குது, வெளியில் தெரியாமல் இருக்குது. ஆண்டவர் தானியலுக்கு சொன்னார். அப்போது தானியலுடைய பெரிய கேள்வி அதை தானியல் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆற்றுக்கு இக்கரையில் ஒருத்தரும் 5ஆம் வசனத்தில், ஆற்றுக்கு அக்கறையில் ஒருத்தரும் 2 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வரை எவ்வளவு காலம் செல்லும்? நான் அந்த முடிவை குறித்து போன வாரம் நான் சொன்னேன், அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. இந்த 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வரை எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். எந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு? இங்கிலீஷில் அது எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஆச்சரியமானவைகளின் முடிவை இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், 6ஆம் வசனத்தில், ஹவு லாங் வில் இட் பி பிஃபோர் திஸ் அஸ்டானிஷிங் திங்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு. அப்படி என்ன அஸ்டானிஷிங் திங்ஸ் அவர் சொல்லிட்டாரு? என்ன அஸ்டானிஷிங் திங்ஸ் அங்கே சொல்லியிருக்குது? அந்த 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஸோ 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எண்டு எப்படி இருக்கும்? ஓகே, ராஜ்யங்கள் இன்றைக்கி இருக்கிற அவங்க அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் தானியேல் பாபிலோனுடைய, ஏன்னா தானியலுக்கு இந்த வெளிப்படுத்தல் ரெவலேஷன்ஸ்லாம் எப்போ கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், அவன் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, எரேமியாவின் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தோன்னா, தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அது 70 வருஷம் முடிவில் எருசலேமுடைய பாழ்கடிப்புகள், அவங்களுடைய எக்ஸைல் முடியும் அப்படின்னு எரேமியா சொன்னதை வச்சு தான் தானியேல் ஜெபம் பண்ணுறாரு. அந்த எக்ஸைல் முடியணும், கடவுள் வாக்கு பண்ணினா அந்த யுகம், அந்த காலம் வரணும், அந்த ஏஜ் வரணும் அப்படின்னு சொல்லி, அதான் தட் வாஸ் தேர் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் அவர் உடனே அந்த ஏஜ் வரும்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக பாபிலோனோடு இது முடியாது, இன்னும் ஒரு சில ராஜ்யங்கள் வரும் அப்படின்றத தானியேலுக்கு சொல்கிறாரு. சொல்லிட்டு முடிவு ஒரு மகிமையான ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அதுதான் அங்கே ஆச்சரியமானவைகள், அஸ்டானிஷிங் திங்ஸ். அந்த அஸ்டானிஷிங் திங்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், உயிர்த்தெழுதல், எழும்புகிறது, ஞானவான்கள் ஒளியைப் போலவும் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிக்கிறது. ஸோ இதெல்லாம் நடக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறாரு. அப்போது அதை சொல்லும் பொழுது, இது நடக்கிற காலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் நடக்கிற அந்த க்ளோரியஸ் பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருந்த கேள்வியை அங்கே 2 புருஷர் பேசுகிறாங்க. ஆற்றுக்கு இக்கரையில் ஒருத்தரும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருத்தரும் நின்று அவங்க ஒருத்தர் கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அந்த 7ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக எடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும், இந்த ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் நீங்கள் ரெவலேஷனில் திரும்ப நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு லைன், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே நம்ம அடிக்கடி பார்க்க முடியும். காலம், காலங்கள், அரைக்காலம். ஸோ இதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலம்ன்றது 1 வருஷம் அப்படின்றது, காலங்கள்ன்றது 2 வருஷம், அரை காலம்ன்றது 3.5 வருஷம் அப்படின்னு சொல்லி 3.5 வருஷத்தை சொல்கிறாங்க.
ஓகே, அந்த கால்குலேஷன் பற்றிலாம் நம்ம அதுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். அது என்னது, அது எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பற்றி. என்றும் பரிசுத்த ஜனங்களின் 7ஆம் வசனம், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றைக்கும் ஜீவித்திருக்கிற ஒரு பேரில் ஆணையிட கேட்டேன். நான் இதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அங்கே சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அங்கே சொல்லியிருக்குது 7ஆம் வசனத்தில். என்ன அப்படின்னு சொன்னால், 7ஆம் வசனத்தில், when the power of the holy people has been finally broken, all these things will be completed. சரி, நிறைய பேரால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் இதுதான். என்ன தெரியுமா? when the power of the holy people has been finally broken. அந்த பவர் ஆஃப் த ஹோலி பீப்புள் அப்படின்னா என்னது? அதுக்கு அவனுக்கு புரியவே இல்லை. அதனால தான் தானியேல் சொல்கிறாப்புல எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி. பவுல் அடிக்கடி அதான் சொல்லுவார், ஆதிக்காலம் முதல் மறைவாயிருந்த ரகசியத்தை கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி. ஸோ வாட் இஸ் தட்? இவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஹோலி பீப்புளெலாம் நமக்கு தெரியும், ஒரு யூதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தானியேல் காலத்தில் சரி, முதல் நூற்றாண்டில் இருக்கிற ஒரு யூதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், ஹோலி பீப்புள்னால் நம்ம நினைக்கிற பரிசுத்தவான்கள்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ஆர் த ஹோலி பீப்புள். ஸோ அவங்க நினைக்கிறாங்கன்னா, த ஹோலி பீப்புளுக்கு வில் பி கிவன் பவர், அவங்களுக்கு பவர் கொடுக்கப்படும், அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும், அவங்களுக்கு ஆளுகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தானியேலுக்கு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, தட் வில் பி புரோக்கன். இது இந்த பேட்ரி லோ ஆயிடுச்சு, அதை கொஞ்சம் போட்டுட்றாங்களா? பவர் வில் பி புரோக்கன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி நடக்கும் போது தான் அதை அவனால் புரிஞ்சிக்கவே முடியலை. ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி கம்ப்ளீட்டட். ஸோ அந்த பவர் புரோக்கன்னா என்னது அப்படின்னா, ஸோ தேவனுடைய திட்டம் வாஸ் நெவர் த ஜூயிஷ் ஆர் த இஸ்ரேல் ஷுட் பி த டாமினேட்டிங் ஃபோர்ஸ். இன்னைக்குள்ள கிறிஸ்டியன்ஸுக்கு பிரச்சனையே இதுதான். இன்னைக்கு இஸ்ரேலுக்கு கண்மூடித்தனமாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன், அந்த இதெல்லாம் எங்கேருந்து அந்த இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால், பிகாஸ் ஸ்டில் ஆர் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்னது, என்ன ஆண்டவர் பூமியில் அவர் செஞ்சது என்னது, நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத பற்றின சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாதது தான். அப்படி சொல்லிட்டு நீ போ, வேர்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அப் அண்ட் சீல்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரையை எது வரைக்கும்? டைம் ஆஃப் தி எண்டு, அது ஒரு காலத்தில் வெளிப்படுத்தப்படும், அது வரைக்கும் அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிழக்கப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கம் நடப்பார்கள், துன்மார்க்கில் ஒருவன் உணரான் ஞான. ஸோ இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். திஸ் வாஸ் ஸ்போக்கன் அந்த ஜூயிஷ் ஹிஸ்ட்ரியில், இஸ்ரேலோட ஹிஸ்ட்ரியில், அவங்க சரித்திரத்தில் அவங்க கடந்து போகிற பாதை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கபேஸோட ரிவோல்ட்டு, அதில் நிறைய பேர் தங்களை பியூரிஃபை பண்ணணும்னு சொல்லி விரும்பினது, இந்த சாதிசிஸ் குரூப்லாம் எழுப்பினது காரணம் தான். யார் பியூராக இருக்கிறா அப்படின்னு சொல்லி எசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குரூப் எழுப்பினது காரணம் இதுதான். ஸோ தே வாண்டட் டு பியூரிஃபை தம்செல்ஸ் அங்கே அதான் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனாலும் நான் 11ஆம் வசனத்தில் திரும்ப சொல்லியிருக்குது, அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். இந்த கால்குலேஷன் என்னென்ன வியூஸ் இருக்குன்றதை நான் வரக்கூடிய நாட்களில் சொல்கிறேன். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். ஸோ இந்த பீரியட் என்ன, இது எதை குறிக்குது? ஸோ மொத்தத்தில் ஓரளவு குட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதை பற்றி நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது, பட் கழித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த எண்டுன்னு சொல்கிற இந்த கால்குலேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், அதோடு சேர்ந்த ஜெருசலம் டெம்பிளோட டிஸ்ட்ரக்ஷனோ அதோட ரிலேட் பண்ணுறதா இருக்கும், அதோட தொடர்பு படுத்துகிறதா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எண்டுன்னு உடனே டைரெக்டாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால், எண்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு போகிறோம். பட் காட் ஹேட் நெவர் அன் இன்டென்ஷன் டு எண்ட் திஸ் வேர்ல்டு. பட் ஜூஸ் தேவர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அன் எண்டு. எதுக்கான எண்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களுடைய எக்ஸைலோட எண்டு, அவங்களோட கடவுள் தம்முடைய ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணுற எண்டு. அவங்க அந்த காலம் முடிஞ்சு அந்த காலம் எண்டாகிற அந்த முடிவை,
ஸோ தட் இஸ் வாட் தேவர் எக்ஸ்பெக்டிங். அந்த காலம் மகிமையாக இருக்கும்னு சொல்லி தானியலுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அதை பற்றி இன்னும் டீட்டெயில் கேட்ட உடனே ஆண்டவர் அங்கே இருந்த தூதர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த புருஷர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஸோ லாட் ஆஃப் ஜூஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். அந்த சீல் ஆண்டவர் எப்போ ஓப்பன் பண்ணுவார், அதை யார் ஓப்பன் பண்ணுவா, எப்போ தானியலால் முத்திரை போடப்பட்ட அந்த எண்டை பற்றின ரெவலேஷன், அப்போகலிப்ஸ் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு காத்துட்ருக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அஃப்கோர்ஸ் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் வருது. அப்போஸ்தலர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. இன்னொரு பர்ஸ்பெக்டிவில் யோவான், அது எந்த யோவான் ஆக இருக்கட்டும், அந்த யோவான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அந்த சீல் ஹாஸ் பீன் broken. அதை உடைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. எல்லாம் அவரில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்ரிதிங் தட் ஹாஸ் பீன் ஹிடன் ஃப்ரம் தி ஏஜஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கு, இன்னொரு லாங்குவேஜில் சொல்லியிருக்குது. காலங்காலமாய் மறைந்திருந்த அந்த ரகசியம். பவுல் அடிக்கடி அதை தான் பேசுவார். நீங்கள் ஸோ ரெவலேஷன் ஒன்று நம்ம ஏதோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது எண்ட் டைம் ஈவெண்ட்ஸோட புக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது காரணமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நரேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது தான். பாருங்களேன், கொலோசேயரில் 1 அதிகாரம் 25 வருஷத்தில் பவுல் இதுதான் சொல்லுவார், ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. என்னது அந்த ரகசியம், சீக்ரெட்டு? அது ஏதோ எப்போ ஆண்டவர் வருவார், ஆன்டி கிரைஸ்ட் எப்போ வருவான், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் என்ன நடக்கும், தேர்ட் வேர்ல்டு வார் எப்படி, இந்த சீக்ரெட்டா? இல்லை. அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னு சொன்னால் 27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கொலோசியர் 1:27 வாசிட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். வாட் இஸ் தட்? கிரைஸ்ட் இஸ் தட் என்னது மிஸ்ட்ரி. அவர் தான் எல்லாத்துக்கும் என்னது இஸ்ரேலுடைய ஸ்டோரியை நிறைவு செய்கிறது அவர் தான். இஸ்ரேலோட என்னது ஹோப் அவர் தான். இஸ்ரேலுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் ஆஸ் எ ரெப்ரசன்டேட்டிவாக ஃபுல்ஃபில் பண்ணது அவர் தான். உலகத்துக்கு கடவுள் வைத்திருந்த அந்த மாபெரிய திட்டத்தை பிளெஸிங் த வேர்ல்டு அதை நிறைவேற்றுறதும் யாரு தான்? அவர் தான். த்ரூ ஹிம், அவர் மூலமாக அது நடக்குது. நாட் த்ரூ ஃபிசிக்கல் இஸ்ரேல் மூலமாக இல்லை, லிட்ரல் இஸ்ரேல் மூலமாக இல்லை. தே ஹேட் அ பிளான், தே ஹேட் அ பர்பஸ். இல்லைன்னு சொல்லலை, அவங்க வேண்டாம், அவங்கள வந்ததே தப்புன்னெலாம் சொல்லலை. பட் அதனுடைய மிஸ்ட்ரி என்ன, அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, ஜீசஸ் இஸ் தட் மிஸ்ட்ரி. அதே இதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் என்ன டேர்ம்ஸில் சொல்கிறார் அப்படின்னா, அவர் போகிறாரு, யார்கிட்ட போகிறாரு? சிங்காசனத்தில். அகெயின் இந்த லாங்குவேஜை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனாலே, நான் ஏற்கனவே பலமுறை அதை சொன்னனால நீங்கள் சொல்லலை, யார்? நீண்ட ஆயுஷ் உள்ளவர். தானியேல் 7 அதிகாரம் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் போய் அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறாரு. அங்கே அப்படி தானே வாசிக்கிறோம் இல்லையா? அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர் தான் தானியேல் 7 அதிகாரத்தில் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் போய் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஆட்டுக்குட்டியை, இங்கே அது ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லியிருக்குது. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பிகாஸ் அந்த ஏர்லி கிறிஸ்டியன்ஸுக்கு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்னது பழக்கம், இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற டேர்ம்ஸ் அப்படின்றது பழக்கம் ஆயிடுச்சு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஸோ அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் அந்த முத்திரையை உடைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் தட் மீன் அப்படின்னா, அது அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ரெவலேஷன் கொடுக்கப்பட்ட முக்கியமான பர்பஸ் லாஸ்ட் டைம் ஈவெண்ட்ஸை பற்றின சீக்வன்ஸை கொடுக்கறதுக்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை குறித்த கடவுள் உலகத்தில் அவருடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்த தெளிவான அது நம்ம பொதுவாக வெளிப்படுத்தின விசேஷத்தை தனி ஒரு புக்காக, அது ப்ராஃபட்டிக் புக்கு, அதனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இட் இஸ் அகைன் எ லெட்டர். வெளிப்படுத்தின விசேஷமும் நம்ம நினைக்கிற மாதிரி அது என்ன கிடையாது, ஏதோ யோவான் உட்காந்து என்ன பண்ணது, அப்படியே ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு அப்படின்னு கிடையாது, எழுதுனதும் கிடையாது. லெட்டர் 7 சபைகளுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. 7 சர்ச்சஸ்க்கு நீ எழுது. ஏன்?
பிகாஸ் those 7 churches அதில் ஜூஸ் இருந்தாங்க, ஜென்டைல்ஸ் இருந்தாங்க, எல்லாரும் சேர்ந்த அந்த சபைகள், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிற அந்த சபைகள் were passing through a very difficult time. Persecution வழியாக போயிட்டுருக்குறாங்க. ஸோ they needed some assurance. என்னது? இதுதான் த எண்டு. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட அந்த முடிவு இதுதான். தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட அது இதுதான். கடவுள் ஆதி காலம் முதல் வாக்கு பண்ணின தீர்க்கதரிசிகளால் முன்னுரைத்த அந்த காலம் இதுதான். இனி ஏதோ ஒன்று வரணும்னு சொல்லி ரொம்ப காத்திருக்க வேண்டாம். இனி வரப்போகிறது என்னது? த கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ரெசன்ட் ஒர்க். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம என்றைக்கோ ஒரு நாள் நடக்க போகிறதாக பார்க்காம, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதல் இதுதான், இந்த காலம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கப்பட்டது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஸோ ஒருவேளை நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் ஒரு முறை அதை வாசிங்க, முடிஞ்ச அளவுக்கு அதை வாசிக்கும் பொழுது தயவு செஞ்சு அந்த பழைய கண்ணோட்டத்தை, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸாக பார்க்குற அந்த கண்ணோட்டத்தை சிலது அப்படி பார்க்க தோணும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா எப்படி இது சர்ச்சுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றதையும் நான் வர்ற நாட்களில் சொல்கிறேன். அப்படி வர்றதுக்கு காரணமும் அகெயின் என்ன அப்படின்னா, நான் ஜூயிஷ் ஜென்டைல் ஜென்டைல் சர்ச்சஸ் பெருகின பொழுது அந்த ஜூயிஷ் பேஸ் இல்லாமல் வேதத்தை அவங்க பார்க்க துவங்கின பொழுது தான் இது நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை குறித்தும் நீங்கள் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதனால் இதை ஒரு முறை முடிஞ்ச அளவுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் வரும் பொழுது முடிஞ்சதுன்னா ஒரு 7 அதிகாரங்களையாவது நீங்கள் வாசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கொஞ்சம் வேகமாக பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 7 அதிகாரங்கள்லேயும் தான் அந்த அந்த சீல்ஸ் உடைக்கப்பட்டு அதிலிருந்து வாட் காட் வாண்ட்ஸ் டு டெல் சொல்கிற மாதிரி வரிசையான ஈவெண்ட்ஸ் கிடையாது. அதில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் அப்படி தோணும், ஏதோ உலகம் இடிஞ்சு விழுற மாதிரி ஒரு லாங்குவேஜ் அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற மாதிரி தோணும். பட்டு அதை பற்றி சொல்லுதா? அப்படி சொல்கிறதா இருந்தால் பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள் இதே மாதிரி உள்ள பேசேஜஸ் என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம இதை படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ இன்றைக்கி நான் இதோடு முடிக்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் இதை படிக்கும் பொழுது தெளிவான ஒரு ஆண்டவரே அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நாங்கள் வரவும், அநேகருக்கு அதை கற்றுக் கொடுக்கவும், இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஆண்டவரே தவறான எண்ணங்கள் தங்களை முடமாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே தவறான ஆண்டவரே விதமான புரிந்து கொள்ளுதல்கள் எல்லாம் அவர்களை விட்டு அகல கர்த்தர் எங்களை பயன்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் உடைய திட்டம் இந்த பூமியில் நிறைவேறுவதற்கும் உடைய ராஜ்யம் இங்கு வருவதற்கும் எங்களை கருவிகளாய் நீர் பயன்படுத்தும். திருக்கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். வழிநடத்தும். அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கிற வரையிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும் நல்ல வர முடியாதவங்க கூட அடுத்த வாரம் ஜாயின் பண்ண தேவையான எல்லா கிருபைகளையும் தந்துடலாம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.